Hello guys. Hello guys, welcome to the episode of Trailer Review. It's ம். trailer time. ஆமா. நம்ம வந்து இப்ப என்ன மூவி பார்க்க போறோம்னா, போன டைம் வந்து லைக் லைக் பார்த்தோம். பார்த்தோம். இந்த டைம் வந்து கரை பார்க்க போறோம். ஆமா. ஓட்டு ஓடிக்கிறது ஓட்டு பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவும் தெரியாது எனக்கு. இப்ப என்ன பண்ண சொல்ற? கரெக்ட் யார் நடிச்சது? கா தனுஷ், டீனா டீனா அவரோட நடிப்புல வெளியான கரை வெளியாக இருக்க கரை கரை மூவி ட்ரைலர் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரை நல்லது. அடுத்த நாளே பட்ட பகல்ல இன்னொரு பேங்க்குக்கு போய் கொள்ளையடிச்சிருக்கான். எஸ், வீடியோவுல போயிடலாமா? ஸோ எடுத்தோடனே வந்துட்டு இது ஒரு வார் டைம்ல நடக்கிற ஒரு ஸ்டோரி போல. ஆக்சுவலி டைரக்டர் வந்து யாருன்னா போர்த்தொழில் எடுத்து விக்னேஷ் எனக்கு ராஜா. வந்து பிடிச்ச படம் அது. இந்த செயலானது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. விக்னேஷ் ராஜா அவர்கள் தான் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. போர்த்தொழில் வந்து பேசிக்கா ஒரு சைக்கோ த்ரில்லர். ராட்சசனையே ஒரு டஃப் குடுத்து போர்த்தொழில் அப்படின்ற ஒரு சைக்கோ த்ரில்லர் வருது அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஹைப் கிரியேட் பண்ண ஒரு டைரக்டர் தான் இவரு. ஆக்சுவலி பெஸ்ட் ஆஃப் தி சைக்கோ த்ரில்லர் மூவில அது ஒண்ணு. ராஜசனுக்கு அப்புறம் போர்ட்டல் தான் தமிழ்ல. அடுத்த ஒரு பெரிய ஷவுட் அவுட் வந்து ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக்ல வந்திருக்கு. ஸோ யா ஜிவி வந்து சொல்லவே வேணாம். ஆக்சுவலி ஜிவிக்கும் தனுஷ்க்கும் ஒரு காம்போ இருக்கும். மியூசிக் சூப்பரா இருந்துச்சு ஆமா. அந்த இதுல. ஆக்சுவலி இது வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா, பீரியாடிக் ஃபிலிம் எடுத்திருக்காங்க. நீங்க அந்த இது டிவிய பார்த்தா தெரியும். இன்று தீ வைத்தது. இந்த செயலானது அந்த காரு ஓடவா விடுறாங்க. ஆக்சுவலி ஆக்சுவலி இந்த வார் வந்து 90ஸ்ல நடந்த ஒரு வார். குவைத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான எண்ணெய் கிணறுகளுக்கு ஈரான் இன்று தீ வைத்தது. யா ஸோ அந்த பீரியட்ல ஒரு டிராவல் ஆகுற படம் தான் போல இது. லைட்டா கர்ணன் மாரி இருக்கு. பட் மேபி தனுஷோட லுக் மேபி அதனால. ஆக்சுவலி இது வந்து கர்ணன் மாரி இல்ல. ராபரி பண்றவங்க. ஆ மணி ஹெய்ஸ்ட் மாரி இருக்கு. ஓகே. எனக்கு வந்துட்டு தனுஷ் அவரோட லுக் வந்து லைட்டா கர்ணன் மாரி இருக்கு. ஏன்னா கர்ணன்லயும் இதே லுக்ல தான் இருப்பாரு. ஆக்சுவலி லுக்கு ஒரு மாரி இருக்கு. ஆனா படம் அந்த மாரி இருக்காது. அதான் ஒரு பீரியாடுக்கு இவரு வந்துட்டு ஒரு தீஃப் திருடன். திருடன். அடுத்த நாளே பட்ட பகல்ல இன்னொரு பேங்க்குக்கு போய் கொள்ளையடிச்சிருக்கான். ஏன்னா இது ஒரு டயலாக்ல சொல்லியிருப்பாரு. எனக்கு கூரைய தொறந்து உள்ள போறதுக்கும், வெளிய வர்றதுக்கும் தான் தெரியும். எனக்கு அது தவிர வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒரு டயலாக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஓட்டு ஓடிக்கிறது ஓட்டு பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவும் தெரியாது எனக்கு. இப்ப என்ன பண்ண சொல்ற? ஸோ இவரு ஒரு திருடனா அப்படின்றத நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். ட்ரெய்லர் படி பார்த்தோம்னா, தனுஷ் வந்து ஒரு திருடன். ஆமா. போலீஸ் வந்து பிடிக்க வராங்க. ஆமா. அவனுக்கும் எங்களுக்கு கிளாஷ் தான் அந்த ஃபுல் படத்தோட ட்ரெய்லர் வந்து. இவரு ஏதோ ஒரு பயங்கரமா அந்த வார் டைம்ல ஏதோ ஒரு பயங்கரமா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு போல. பேங்க்ல போய் கொள்ளையடிக்கிறது அதெல்லாம். ஆக்சுவலி எல்லாம் ஸ்டோரி வந்து முழுசா தெரியல. ஆமா. அதனால வந்து நம்ம ட்ரெய்லர் பார்த்து டிசைட் பண்ண முடியாது. மூவி இதுல வந்து பார்த்து இவங்க வேற இருப்பாங்களே பரோட்டா. அவங்க யாரும் வந்து கரெக்ட்டா மம்தா அவங்க வேற இருக்காங்க. மம்தா பைஜு. எங்க போயிட்டு வர? ஒரு வேலையா போயிட்டு வரேன். திருட்டு வேலைக்கா? அவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஓகே. இப்போ எனக்கு அதோட ஃபேவரைட். என்னோட ஓகே. வழக்கம் போல எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அடி அடிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன் வந்து டஸ்கி ஸ்கின் வந்துட்டு ஆக்ட் பண்ண வைக்கல? இவங்கள ஏன் நீங்க மேக்கப் போட்டு அந்த மாரி ஆக்ட் பண்ண வச்சிருக்கீங்க? ஆக்சுவலா என்னோட கருத்துமே அதான். அவங்க ஏதோ இல்ல இவங்க ஒய்ஃபா நடிக்கிறாங்களா என்னமோ ஃபேமஸ் தெரியல. ஆனவங்க வந்து போட்டாலே வந்து இது பண்ணியா சொல்லிட்டு ஃபேமஸ் ஆகிட்டாங்க. பட் ஆல்ரெடி தனுஷ விட ஃபேமஸ் ஆனவங்களா அவங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்பேன். பட் நம்ம ஓகே. ம். நம்ம அந்த யங்ஸ்டர்ஸோட கனவு கண்ணி வந்து மம்தா பைஜு. ம். எனக்கு தெரியலங்க. தனுஷோட ஒய்ஃபா நடிக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ மேபி வேற யாராவது ஒரு வில்லேஜ் லுக்ல உண்மையாவே அப்படி ஒரு டஸ்கி ஸ்கின் டோன்ல இருக்க ஒரு ஆர்டிஸ்ட்ட கொண்டு வந்திருக்கலாம். இன்னும் நல்லா இல்ல. நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த அந்த ட்ரெய்லரோட தீமே வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த வார் லுக் அந்த வார் நடக்கிற சீன்ஸ் வந்து டிவில காட்டுறது. அதுக்கப்புறம் அந்த தீஃப் அந்த சண்டை போடுற சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா இது ட்ரெய்லர விட எனக்கு டீசர் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எக்ஸ்ட்ரா இந்த கரோட எல்லா கேரக்டர்ஸும் எனக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப டீசர் ரொம்ப புடிச்சது. ட்ரெய்லர விட நான் எப்பவுமே ட்ரெய்லர் தான் ரொம்ப வெயிட் பண்ணி பாப்பாங்க. பட் ஆனா படத்தோட டீசர் வாவ்! அப்படின்னு இருந்துச்சு. அல்டிமேட். ஆமா. அந்த அந்த பிஜிஎம் ஜிவியோட ஆக்சுவலா அந்த இன்ட்ரோடியூஸ் பிஜிஎம் பண்ற அந்த இது அதான். சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா ஜிவியோட பிஜிஎம் ஒரு கேரக்டர் ரிவீல் சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. கே.எஸ். ரவிக்குமார் அவரும் இருக்காருல்ல படத்துல. கேஸ் ஆமா. அவரும் இருக்காரு. ஸோ ஒரு மாரி த்ரில்லரா, கிரைமா என்ன மாரியான ஒரு படம் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. லைக் மாரி இல்ல.
கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா அடுத்து ட்ரை என்ன நடக்க போகுது? ஆமா, இன்ட்ரஸ்டிங்கா என்ன நடக்க போகுது அப்படின்னு தியேட்டர்ல போய் ஏய் ஆக்சுவலி பார்க்கணும் அப்படின்னு தோணுது. டோட்டலி டைரக்டர் போட்டது என்ன படம் இது? ஆமா. ஸோ ஆக்சுவலா அடுத்து இவர்கிட்ட இருந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் வந்தா நல்லா இருக்கும்னு நான் நெனச்சேன். பட் யா அதுக்குள்ள இந்த மாரி ஒண்ணு வந்துருச்சு. கைண்ட் ஆஃப் ஓகே த்ரில்லர் எல்லாம் தானே. எப்படி இருக்கு அப்படின்னு ஆக்சுவலி வெயிட் பண்ணி பார்ப்போம். போர்த்துல டைரக்டருக்கு அதான் ஃபர்ஸ்ட் படமா? ஆமா. போர் தொழில் தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ எஸ், நம்ம வெயிட் பண்ணி நம்மளும் தியேட்டர் போய் தியேட்டர்ல போயிட்டு கன்ஃபார்மா பார்த்து இதையே எப்படி வந்து இருக்குன்னு ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க ஜனநாயக படம் மாதிரி. ஸோ அதனால நம்ம தியேட்டர் போய் பார்க்கணும். ஆமா. தியேட்டர் போய் ஓவரால் ஆமா, ஒரு சர்ப்ரைசிங்கான ட்ரெய்லர் தான். அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்க. நெறைய பேர் இருக்காங்க. தனுஷ், மம்தா, கே.எஸ். ரவிக்குமார் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஒரு பீரியாடிக் ஃபிலிம் வேற. ஸோ அதுல தனுஷ் அவர்கள் எவ்வளோ அழகா நடிச்சிருக்காரு. ஸ்டோரி எப்படி தனுஷ் போகுதுன்னு. ஆக்டிங் ஆமா. பின்னுவாரு. ஸோ அதனால ஸோ வந்து எஸ், சூப்பரா ஒரு நல்ல ட்ரீட்டா இருக்கும்னு நம்புறோம். ஸோ தியேட்டர்ல வெயிட் பண்ணி நம்மளும் போய் பார்க்கலாம். எஸ். ஏதாவது ஓகே. டிக்கெட் கிச்சா சொல்லுங்க. ஓகே. இந்த மாரி நெறைய ட்ரெய்லர் ரிவ்யூஸ், மூவி ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்க்க மெஸ்மரைஸ் புரொடக்ஷன்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமா. தேங்க் யூ பாய். அண்ட் பை.